Hi everyone, இந்த வீடியோல chromedriver version 115 அதுலனா அதோட later versions பத்தி பார்க்க போறோம். Selenium மூலமா execute ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா driver அவசியம். So Chrome யூஸ் பண்ணும்போது Chromeக்கு chromedriver தான் யூஸ் பண்ண போறோம். அடிக்கடி frequent அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். So அதனால driver mismatch error Chrome browserல அதிகமா வரும். இப்போ வெர்ஷன் 115 இல்லைன்னா லேட்டர் வெர்ஷன் Chrome drivers எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது how to download Chrome version 115 or newerனா லேட்டர் வெர்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், go to Chrome driver download page. ஃபர்ஸ்ட் நம்ம Chrome driverோட டவுன்லோட் பேஜ்க்கு போறோம். போனதுக்கு click on the Chrome for testing availability dashboard இப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் இதே நேமிங்ல. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், click on stable under channel column. ஸோ அடுத்த ஸ்டெப்ல ஸ்டேபிள்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்றோம். அதுக்கப்புறம் அதுல ஒரு URL இருக்கும், அந்த URL வந்து லோட் பண்ண போறோம். அந்த driver will get downloaded to the downloads folder. ஸோ நம்ம URL லோட் பண்ண உடனே டிரைவர் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டெப்ஸோட எக்ஸிகியூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், go to Chrome driver download page. இது பார்ப்போம். ஓகே, browser ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல எப்பவும் போல Chrome driver டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதுதான் Chrome driver WebDriver for Chrome. இதுக்குள்ள போங்க. இந்த பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதா இருக்கு பாருங்க, டவுன்லோட்ஸ் பேஜ். நம்ம டவுன்லோட் தான் பண்ண போறோம். ஸோ டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இது டவுன்லோட் பேஜுக்கு நேவிகேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரைவர்ஸ் Chromeோட வெர்ஷனை பொறுத்து இருக்குது. பட் இங்க பாருங்க, லாஸ்ட் Chrome driver 114 வரைக்கும் தான் காமிக்குது. இப்போ என்னோட Chrome வெர்ஷன் என்னன்னு பார்ப்போமா. என்னோட வெர்ஷன் ஹெல்ப் போனீங்கன்னா, about Google Chrome போனீங்கன்னா இங்க வெர்ஷன் காமிக்கும். 117 தான் என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ அப்படியே இங்க வாங்க டிரைவர் பேஜுக்கு. பட் லாஸ்ட் 114 வரைக்கும் தானே காமிக்குது. பட் எனக்கு 117 தான் வேணும். ஸோ இது எங்க, ஸோ அதுதான் இங்க மேல ரெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம இதை மிஸ் பண்ணிடுறோம். இது என்னதுன்னா, if you are using Chrome version 115 or newer, 115ம் 115க்கு லேட்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா please consult the Chrome for testing availability dashboard. இது ஒரு டேஷ்போர்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதுல இப்போ என்னோட லேட்டஸ்ட் Chrome வெர்ஷன் அது 117. ஸோ இதா இருக்கு 117. 117ஓட ஸ்டேபிள் வெர்ஷன் தான் நமக்கு வேணும். ஸோ ஸ்டேபிள் கிளிக் பண்ணுங்க. அது இன்னொரு டேபிளை வந்து லோட் பண்ணிடுச்சு. நமக்கு இதுல Chrome driver தான் வேணும். ஸோ Chrome driver டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு விண்டோஸ், ஸோ நான் யூஸ் பண்றது விண்டோஸ். ஸோ விண்டோஸ்ல நான் 64 பிட் தான் யூஸ் பண்றேன். Chrome driver Win 64 பிட். இதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற URL என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. லோட் பண்ணுங்க. வந்து இந்த Chrome driver இதை இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். டவுன்லோட்ஸ்குள்ள இருக்கும். இங்க டவுன்லோட்ஸ்குள்ள போய் இதுக்குள்ள போனீங்கன்னா இதா இருக்கு, Chrome driver டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ரீகேப் பார்க்கலாம். என்ன, அதாவது 115 இல்லைன்னா லேட்டர் வெர்ஷன் Chrome drivers வேணும்னா ஃபர்ஸ்ட் Chrome driver டவுன்லோட் பேஜ்க்கு போகணும். அதுக்கப்புறம் the Chrome for testing availability dashboard அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேபிள்ங்கிற காலமை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அது இன்னொரு டேபிளுக்கு ஃபோக்கஸ் ஆகும். அங்கே நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்து இருக்கிற லிங்கை செலக்ட் பண்ணி ப்ரௌசர்ல லோட் பண்ணணும். லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிரைவர் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.